என் நிலையிலும் மன நிறைவு. பிரைஸ் தி லார்ட். என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எந்த சூழலிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன் என புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 11 மற்றும் 12வது இறை வார்த்தைகளில் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். என்ன அருமையான வார்த்தைகள்! இந்த ரகசியத்தை மட்டும் நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் மிகவும் அருமையாக நம்மால் வாழ முடியும். புனித பவுல் இதை ஏதேன் தோட்டத்திலிருந்து எழுதவில்லை. மாறாக கட்டுண்டவராக அடிகளையும் உதைகளையும் பெற்றுக்கொண்டு சிறைச்சாலையிலிருந்து எழுதிய நிருபம்தான் இந்த நிருபம். ஆம் அன்பானவர்களே, அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வரவில்லை. நன்றாக படித்தவர், நன்றாக வாழ்ந்தவர். ஆனால் அதே சமயம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்த பொழுது பசியையும் பட்டினியையும் கண்டு வளர்ந்தவர். அவரே இந்த இடத்தில் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 28 வரைக்கும் தான் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் ஒரு பட்டியலிடுகின்றார். ஆம் அன்பானவர்களே, அந்த வாக்கியங்களை மட்டும் நாம் படித்தோம் என்றால் இப்படி ஒரு மனிதனால் இவ்வளவு அருமையாக ஊழியம் செய்ய முடிந்தது, இவ்வளவு கஷ்டங்களையும் பெற்றுக்கொண்டு என்று நம்மால் இரத்த கண்ணீர் தான் வடிக்க முடியும். அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பாடுகள். யாருக்காக? இயேசுவுக்காக. நன்றாக வாழ்ந்தவர். ஆனால் ஊழியத்தின் பொழுது பட்ட கஷ்டங்களுக்காக அவர் சொல்லுகின்றார், நான் இதை குறித்து சந்தோஷப்படுகின்றேன் என்று. ஆம், வளமையிலும் அவருக்கு வாழ தெரிந்தது, அதே போல வறுமையிலும் அவருக்கு வாழ தெரிந்தது. ஆனால் இப்பொழுது நாம் பார்ப்பது என்ன? நல்ல ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு மருமகள் வந்தாள் என்றால் அவள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா, ராணி மாதிரி. இங்கே வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்னால் முடியவே முடியாது. ஆமாம், என் வேலைக்காரி கொடுக்குற மரியாதை கூட எனக்கு இங்கே கிடையாது. நான் இருக்க முடியாது, இந்த சாப்பாடை சாப்பிட முடியாது என்று சொல்லக்கூடியதை தான் நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே. ஏனென்றால் இந்த அகம்பாவ பேச்சு வளமையில் வாழ தெரிந்தது, ஆனால் வறுமையில் அவர்களால் வாழ தெரியவில்லை. ஏன் அவர்களால் வாழ தெரியவில்லை? ஏனென்றால் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, புனித பவுல் சொல்வது போல நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். அதாவது அவருக்கு பிறக்கும் பொழுதே இப்படிப்பட்ட குணமானது யாருக்கும் வருவது இல்லை. மனநிறைவோடு வாழக்கூடிய குணம் பிறக்கும் பொழுது இருப்பது இல்லை. ஆனால் நாம் வளரும் பொழுது நாம் சந்திக்கக்கூடிய வேதனைகளினாலும் சோதனைகளினாலும் மற்றும் பாடுகளினாலும் நாம் இந்த அனுபவங்களினாலும் நாம் இதை கற்றுக்கொள்ளுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரோடு நாம் நடக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் நன்றாக வாழ கற்றுக்கொள்ளுவோம் என்றுதான் புனித பவுல் இங்கு கூறுகின்றார். இன்பமானாலும் துன்பமானாலும், பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும் நான் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழத்தான் செய்வேன் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் தனது முதல் உரையை ஆற்றும் பொழுது செனட்டில் இருந்த ஒருவர் எழுந்து சொன்னாராம், கேலியாக அவமானத்திற்குள்ளாக்கும்படியாக, லிங்கன், உனது அப்பா எனக்கு ஷூ தைத்து கொடுத்தார் என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லி சிரித்தாராம். உடனே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கைகொட்டி சிரித்து அவரை கேவலப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே சமயம் அவர் மிகவும் அலட்டி கொள்ளாதபடிக்கு மிகுந்த தாழ்மையோடு ஆப்ரஹாம் லிங்கன் எழுந்து நின்று, ஆம், எனக்கு அதெல்லாம் நன்றாக தெரியும், எங்கள் அப்பா நல்லா ஷூ தயாரிப்பார், ஏன்னா அவர் தன்னோட உயிர் மாதிரி அதை பார்த்து பார்த்து அவர் செய்வார். எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தருகிறேன் என்று அமைதியாக
ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சொன்னாராம். ஆம் அன்பானவர்களே, இதுதான் வளமையிலும் வாழத் தெரியும், வறுமையிலும் எனக்கு வாழத் தெரியும் என்பதை எடுத்துக் காட்டுவது. ஏன் அவரால் இப்படிப்பட்ட அமெரிக்க உயர்ந்த வல்லரசு நாடான உயர்ந்த அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த இவரால் எப்படி இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், விவிலியத்தில் இருந்த இறை வார்த்தைகளை அவர் மனதில் உள்வாங்கி அதை தியானித்து அதை மிக தனது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டதால் தான். ஆம் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரிடம் அந்த அமெரிக்க தேசத்தை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டுதான் அவர் எந்த முடிவையும் எடுத்ததினால் அவரைப் போல ஒரு சிறந்த அமெரிக்க ஜனாதிபதி யாரும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரை உயர்த்தியது விவிலிய வார்த்தைகள். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையிலும் கூட நமக்கு நல்ல பணமும் பதவியும் பட்டமும் கிடைக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ளுகின்றோம்? பெருமையினால் ஆண்டவரை விட்டு வெளியில் செல்லுகின்றோமா? அல்லது ஆண்டவரே, நீர் எனக்கு இதை கொடுத்தீரப்பா, மிகவும் நன்றி என்று சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரிடம் செல்லுகின்றோமா? அதே போல வறுமையாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு ஏன்பா இப்படிப்பட்ட வறுமையை நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்களே கதி என்று சொல்லி உமது பாதத்தின் அடியிலேயே கிடக்கிறேனே, போங்க ஆண்டவரே, நீங்க ரொம்ப ஓர வஞ்சகம் காட்டுறீங்க என்று சொல்லி ஆண்டவரை நான் குறை கூறுகின்றேனா? எந்த வளமாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் நான் அமைதியாக ஒரே மாதிரி நான் நடந்து கொள்வதை தான் ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, புனித பவுல் இதை சொல்லுகின்றார். இதெல்லாம் முடியுமா உங்களால என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நான் சொல்லுவேன், இது நிச்சயம் முடியும் என்று. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றும் அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு நடந்தால், ஆண்டவருடைய விவிலியத்தை படித்து தியானித்து அவரோடு கைகோர்த்து கொண்டு நடந்தோம் என்றால், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபித்து அந்த நாளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவருடைய ஆலோசனையின்படி அந்த நாள் முழுவதிலும் நாம் நடந்தோம் என்றால், தாவீதை போல ஆண்டவரே, தாழ்ந்திருந்த என்னை உயர்த்தினீரே என்று வலமையில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த முள் குத்துகிறதே ஆண்டவரே, இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த பலவீனத்தை நீக்கக்கூடிய கிருபையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீரே, அது போதும் என்று புனித பவுலை போல நம்மால் சொல்ல முடியும். அன்பானவர்களே, அதனால் இன்றே முடிவு எடுப்போம். எந்த நிலை வந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், கவலைப்பட மாட்டேன் வறுமையில், அதே போல பெருமைப்பட மாட்டேன் எனது உயர்வில் என்று ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் நாம் உயர்ந்துதான் காணப்படுவோம், அதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் நான் என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எந்த நிலையிலும் வாழ்வோ தாழ்வோ உயர்வோ அது சரிவோ எல்லா நிலையிலும் நான் உமக்கு பிரமாணிக்கம் உள்ளவளாக ஒரே மாதிரி நான் வாழ்வேன் என்று நான் என்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.